ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தௌக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்க்குறது 10வது அத்தியாயமான விபூதி யோகம். இதில் பகவான் அர்ஜுனன் கிட்டத்துக்காக தன்னுடைய சொத்து விவரங்கள்லாம் சொல்கிறேன்னு ஆரம்பிச்சு, ஆனால் சொத்து விவரத்தெல்லாம் பகவானால் சொல்லிட முடியும், ஆனால் கேட்குறதுக்கான ஆயுளோ சக்தியோ அர்ஜுனனுக்கு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதனால் பகவானே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானே ஒவ்வொரு வர்க்கங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு வர்க்கத்துலேயும் சிறந்ததாக என்னவா இருக்கேன்றதை எடுத்து நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்து, இப்போது நம்ம 37வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். விருஷ்ணீநாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீநாமப்யஹம் வியாசः கவீநாமுஷனா கவிஹ. இதுலேயும் பகவான் 4 வர்க்கங்கள் எடுத்திருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கூட அதில் நம்ம பார்க்க போகிறோம். விருஷ்ணீநாம் வாசுதேவோஸ்மி. விருஷ்ணீநாம்னா விருஷ்ணி வம்சத்தவர்களில், அதாவது யாதவர்களுக்குள்ள நான் வாசுதேவனா, அதாவது வசுதேவனுடைய மகனான வாசுதேவனா இருக்கேன். பாண்டவானாம் தனஞ்சய. பாண்டவர்களுக்குள்ள தனஞ்சயனான அர்ஜுனனாக இருக்கேன். முனீனாம் அப்பியகம் வியாசக. முனிவர்களுக்குள்ள நான் வியாச பகவானாக இருக்கேன். கவீனாம் உஷனா கவிஹி. கவிகளுக்குள்ள நான் உஷனா கவி, அதாவது சுக்கராச்சாரியாராக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விருஷ்ணினாம் வாசுதேவோஸ்மி, யாதவர்களுக்குள்ள நான் வாசுதேவனாக இருக்கேன்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். அப்போ பகவான் என்ன தன்னையே சொல்லிக்கிறாரா அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் ராமரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சஸ்திரங்கள் பிடிக்கிறவங்களுக்குள்ள நான் ராமராக இருக்கேன்னா, அப்போ கிருஷ்ணர் தான் ராமவதாரம் எடுக்கிறாரா, இல்லை ராமவர கிருஷ்ணரா, இல்லை கிருஷ்ணர் ராமரா அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்த்தோம். இதில் ராமவதாரம் பற்றின்றது கிடையாது, சஸ்திரங்கள் பிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கேன்றதை குறிப்பிடுறதுக்காக ராமராக இருக்கேன்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் விருஷ்ணி வம்சத்தவர்களில் இல்லை யாதவர்களில் நான் வாசுதேவன் பகவான் சொல்கிறதுன்னா, அப்போது வசுதேவனுடைய மகனான கிருஷ்ணனா அவர் பிறக்கிறது ஏதோ ஒரு சிறப்புத்தன்மைக்காக இல்லையா. அந்த சிறப்புத்தன்மையாக இருக்கேன்றதை தான் வாசுதேவோஸ்மி, வாசுதேவனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதே போல் இப்போ முதல்ல நம்ம ஸ்லோகங்களில் பார்க்கும்போது, அப்போ அதில் பகவான் சொல்கிறாரு ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹோ. அப்போ அந்த ஆதித்யர்களுக்குள்ள எந்த ஒரு சிறப்புத்தன்மை விஷ்ணுவுக்கு இருக்கோ அந்த சிறப்புத்தன்மைக்காக அந்த ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமும் புரிஞ்சுக்கணும். அதுபோல் யாதவர்களுக்குள்ள எந்த சிறப்புத்தன்மைக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தாரோ அந்த குறிக்கிறதுக்காக நான் வாசுதேவனாக இருக்கேன்னு. அதே போல் பாண்டவர்களுக்குள்ள நான் தனஞ்சயனான அர்ஜுனன். தனஞ்சயன்னா தனத்தையே ஜெயிச்சவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எதுக்காக இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா முதல் அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் தான் கவலையை பற்றி எடுத்து சொல்லும்போது, எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே அர்ஜுனன் ஆரம்பிக்கிறான். அதனால் எல்லா சொத்துக்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அது ஒரு துச்சமாகவே மதிக்காதனால தான் தனத்தையே ஜெயிச்சவன் அப்படின்னு தனஞ்சயகன் அர்ஜுனனுக்கு ஒரு பேர். அதனால் பாண்டவர்களுக்குள்ள தனஞ்சயன். ஏன் யுதிஷ்டர் தர்மராஜா அப்படின்ட்டே பேர் அவருக்கு. ஆனால் யுதிஷ்டர்னு சொல்லலை. பீமன் அது போல் யுத்தத்தில் ரொம்ப சிறப்பு படைத்தவர். ஆனால் பீமன் பேரை சொல்ல, நகுல சகதேவனையும் சொல்ல. எதனால் அர்ஜுனனை பகவான் குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஏன்னா அர்ஜுனன் தானே பகவான்கிட்ட இந்த கீதை கேட்கக்கூடிய அந்த ஒரு பெருமை இருக்குது அர்ஜுனனுக்கு. அப்படிங்கும்போது அப்போ சிறப்பானவன் தானே அர்ஜுனன். அதனால் பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனாக இருக்கேன். முனீனாம் அப்பியகம் வாசக. முனிவர்களுக்குள்ள வியாச பகவானாக இருக்கேன். ஏன் சப்த ரிஷிகள் எவ்வளவோ பேர்லாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் ஏன் வியாச பகவான்னா, ஏன்னா பகவான் தான் வியாசர், பகவானுடைய அவதாரம் தான் வியாசர்னு சொல்கிறது உண்டு. அதாவது வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது வியாசர் விஷ்ணுவோட ரூபமே தான், அவருடைய அவதாரமே தான். அது மட்டும் இல்லை, இந்த கீதை இருக்கக்கூடியதே மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுதினதே வியாசர் தான் இல்லையா, வியாச மகரிஷி. அதனால் முனிவர்களுக்குள்ள வியாச பகவானாக இருக்கேன்னு. கவினா உஷனா கவிஹி, அதாவது கவிகளுக்குள்ள சுக்கராச்சாரியார்னு சொல்லக்கூடிய உஷனா கவி. ஏன்னா அவர் தான் சுக்ர நீதி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால் அந்த சுக்கராச்சாரியாராக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.